செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு போராட்டம் நடைபெறும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், நாளை மறுநாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வருவதற்கே நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது. குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கான தண்டனை தொகுதி மறுவரையறையா? எந்த மாநிலத்துடனும் ஆலோசனை செய்யாமல் தொகுதி மறுவரையை கொண்டுவர முயற்சி செய்கின்றனர். தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் மாநிலங்களை அழைத்து கூட்டம் நடத்தினோம். தேர்தல், ஆட்சி அதிகாரம் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். கொள்கையே முக்கியம். நான் முதலமைச்சர் மட்டுமல்ல, திராவிட பேரியக்கமான திமுகவின் தலைவர். தமிழ்நாட்டில் இருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள். எங்களுக்கு கொள்கைகள் தான் முக்கியம். தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைப்போம். மோடிக்கு தமிழ்நாட்டின் இறுதி எச்சரிக்கை. என்னுடைய தலைமையில் போராட்டத்தை முன்னெடுப்பேன். இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை மோடி பார்க்க வேண்டியிருக்கும். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் நிச்சயம் பங்கேற்பார்கள். பாதிக்கப்பட்டால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் இறங்கி போராடும். முதலமைச்சராக இருக்கும் என்னுடைய தலைமையில் மிக பெரிய போராட்டம் நடைபெறும். வட மாநிலங்களுக்கு வாரி வழங்குவதைப் போல ஏதாவது நடந்தால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். தேர்தல் என்பதால் எங்கள் கவனம் தேர்தலில் இருக்கும். கமுக்கமான தொகுதி மறுவரையறை செய்துவிடலாம் என எண்ணாதிருங்கள். பழைய திமுகவை இந்தியா திரும்பி பார்க்க வேண்டியிருக்கும். தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைப்போம் என்று கூறினார். சொல்றேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் விஜயின் ஒரே நோக்கம் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விசிக 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் விசிக தலைமை அலுவலகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் கடலும் காடும் கனிமமும் நமதே, விலையில்லா கல்வியை பெறுவோம், மருத்துவத்தை அடிப்படை உரிமையாக்குவோம், மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பெறுவோம், மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, தனியார் நிறுவனங்களில் சமூக நீதியை வென்றெடுப்போம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மேலும் உழுபவருக்கு நிலம், இருப்பவருக்கு இடம் எனும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், சிறுபான்மையினரை காத்திட சிறப்பு சட்டம் இயற்ற போராடுவோம், காவல்துறை மற்றும் சிறைத்துறையை சீர்திருத்த பாடுபடுவோம், மது மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு பிரச்சாரம் மேற்கொள்வோம், ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற பாடுபடுவோம் ஆகிய 15 கருப்பொருள்களின் கீழ் அறிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மக்களுக்கும் சங் பரிவார் அரசியல் பேசுகிற சக்திகளுக்கும் இடையே நடக்கிற மக்கள் யுத்தமாக இந்த தேர்தல் உள்ளது எனவும், இதில் அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் விஜயின் ஒரே நோக்கம் என விமர்சித்தார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வர் மு.க.ஸ்டாலினால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறைவேற்றும் விதமாக நாடாளுமன்றத்தை கூட்ட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அரசியல் ஆட்சி அமைப்பில் பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனிடையே தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டுவது எதற்காக என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நடக்கும் நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்தப்படுவது எதற்கு என்று கேட்கிறார். 5 மாநிலத்தில் மட்டுமே தேர்தல் நடத்தப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் தேர்தல் இல்லை எனவும், தேர்தல் தோல்வி பயத்தில் இத்தகைய கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும், பெண்களின் நீண்டகால கோரிக்கையான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளது. இதற்காக நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அந்த கோரிக்கை இப்போ நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், அருமையான தருணம், அது அவரால் பொறுக்க முடியல. இன்றைக்கு அப்படி அந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைக்கிறது. ஒரு பெண்கள் எதிர்பார்த்தது ஒன்று, பல ஆண்டுகளாக எதிர்பார்த்தது, இன்றைக்கு அது நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலை. இது அவரால் ஜீரணிக்க முடியல. அதனால் இப்படிப்பட்ட கருத்தை இன்றைய தினம் இந்த நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்குது. ஆக தேர்தலுடைய பயத்தில், தோல்வியில் இப்படி கருத்தை குறிப்பிட்டிருக்கார். இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இன்றைக்கு